ரீசெண்ட் டைம்ல யதார்த்தமா லைஃபை வாழணும்னு ஒரு பதிவு பார்த்தேன். அதை பத்தி அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோட வாழ்க்கையில யதார்த்தமா நான் இருந்ததில்லை. ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது அப்படி இருந்திருப்பேன். நினைவு தெரிஞ்ச பின்னாடி எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பேரண்ட்ஸ் ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஸோ எங்க போனாலும் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்கங்கிற தாட்டோடையே தான் பிஹேவ் பண்ணுவேன். அதுலேயே பீப்புள் ப்ளீஸ் பண்ற ஒரு கேரக்டரும் எனக்குள்ள வந்துச்சு. அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன். நான் காலேஜ் போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ரியலைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணேன். ரொம்ப யதார்த்தமா இருக்கிறவங்களை பார்த்தா என்னால அப்படி இருக்க முடியலையேன்னு தோணிருக்கு. ஏன் இப்படி இருக்கோன்னு தோணும். ஏன் இப்படி இருக்கோங்கிற இந்த கொஸ்டின் சில டைம் கிளாரிட்டி கொடுக்கும், பட் சில டைம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ரீசெண்ட் டைம் 2 பேர்த்தோட இன்டர்வியூ பார்த்தேன். 4-5 இயர்ஸ் முன்னாடி அவங்க யதார்த்தமா ஜாலியா இருந்தவங்க தான். இப்போ அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது அவங்கள இந்த வேர்ல்டு எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்குங்கிறத பார்க்க முடியுது. 4-5 இயர்ஸ்ங்கிறது ஃபியூ இயர்ஸ் தான். ஆனா அதுலயே ஒருத்தவங்க அவ்வளோ சேஞ்ச் ஆகியிருக்காங்கன்னா சைல்ட்ஹுட் இயர்ஸ்ல இருந்து சில விஷயத்த பாக்குறவங்க சேஞ்ச் ஆகதான் செய்வாங்க. அந்த சேஞ்ச் நல்லதா இல்ல கெட்டதாங்கிறது தான் இங்க மேட்ரு. அந்த விஷயத்துல இப்ப இருக்கிற எனக்கு நான் கிரேட்ஃபுல்லா இருக்கேன். அக்செப்டன்ஸ் தான் பெட்டர் இந்த சிச்சுவேஷன்ல. சேஞ்ச் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். நான் இப்போ கொஞ்சம் இயர்ஸா ஓரளவுக்கு யதார்த்தமா லைஃபை வாழ்றேன். ஏன்னா யாரோட ஒப்பீனியன்ஸும் என் காதுல விழல. இந்த வீடியோக்கு என்ன கன்க்ளூஷன் தெரியல. ஏன்னா சேஞ்ச் எப்பவுமே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.